திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராங் லீகல் ஸ்டாண்டிங்கை டாக்டர் அன்புமணிக்கு கொடுக்குதா? இது இன்னும் கோர்ட் ஆஃப் லாவில் தான் இன்னும் இறுதி கட்டத்துக்கு அடையும்னு புரியறதா? திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய பார்வைகள். பொதுவா எந்த ஒரு கட்சி தொடர்பாகவும் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் உண்டு. இப்ப கோர்ட்டே நினைச்சாலும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க 8ஆம் தேதிக்குள்ள இது தொடர்பான முடிவெடுத்து அறிவிக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபைனல் அத்தாரிட்டி ரெஸ்ட் வித் எலெக்ஷன் கமிஷன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் சில முன்னுதாரணங்கள் அடிப்படையிலையும் அந்த கட்சியினுடைய பைலாஸ் அடிப்படையிலும் தான் எந்த முடிவும் எடுக்கும். நான் கேள்விப்பட்டவரை அந்த கட்சியினுடைய பைலாஸ் படி பொதுக்குழு கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நிர்வாகிகளை நியமிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதே பைலாஸ்ல பொதுக்குழு நிறுவனருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி கூடணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ராமதாஸ் தரப்புல அவங்க முக்கியமா சுட்டி காட்டுறாங்க. இன்னொன்னு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் தேர்தல் ஆணையத்துடைய இந்த தலையீடு தாவாலாம் உண்டு அப்படிங்கிற வாதத்தையும் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நிறுவனர் ஆலோசனையின்படியில பொதுக்குழு தான், அப்போ அவர் ஆலோசனைப்படி தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படின்னு இருக்குன்னா, இப்ப இதுக்கு முன்னால் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவரோட ஆலோசனைப்படித்தான் கூட்டி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க கூடின பொதுக்குழுவுக்கு இவருடைய அறிவுரையோ ஆலோசனையும் இல்லை அப்படிங்கிறப்ப அது லீகல் பேட்டிலா மாறும். இப்ப நீங்க சொல்ற இந்த கன்டென்ஷன்ஸ் எல்லாமே லீகல் பேட்டிலுக்கு உண்டான விஷயம். அப்படின்னா இதனுடைய முக்கியமான ஷிஃப்ட் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருந்த தந்தைக்கும் மகனுக்குமான குடும்ப சண்டை சட்ட பிரச்சனையாக மாறிவிட்டது. இது இனிமே சென்னை ஹைகோர்ட்லயும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படும். இல்ல ஃபைனலா தேர்தல் ஆணையம் என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் இறுதியானது. அதுல நம்பிக்கை இல்லைன்னா திரும்ப தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை இவங்க கோர்ட்ல இவங்க சேலஞ்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னால ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தும் செயல் தலைவர் பொறுப்புல இருந்தும் நீக்குவதா ராமதாஸ் அறிவிச்சார் இல்லையா? அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால ராமதாஸ் தரப்பு ரொம்ப கவனமா ஒரு காரியத்தை பண்ணாங்க. அவங்க சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேவியட் தாக்கல் பண்ணாங்க. என்னன்னா, அன்புமணி சைட்ல இருந்து எங்களுக்கு எதிராக எந்த வழக்கு தொடுக்கப்பட்டாலும் எங்களை கேட்காமல் முடிவு செய்யக்கூடாது. திடீர்னு ஏன் இப்ப கேவியட் போடுறாங்க அப்படின்னா, அடுத்த 24 மணி நேரத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு அப்பவே நான் யோசிச்சேன். கடைசியில் அது போல அன்புமணிக்கு எதிராக ஒரு நடவடிக்கை இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா அது லீகல் பேட்டில் ஆயிடுச்சு. இதுல கோர்ட்டினுடைய அறிவுறுத்தலின் கீழே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ